கிறிஸ்துவின் பிறப்பை பேசாமல் வெறும் பாடல்கள் மூலமாக உங்களுக்கு நடித்து காட்ட போகிறாங்க. முதல்ல காட்சி 1, மரியாள் தேவதூதன் கேப்ரியல். உம்மில்தான் மகிழ்ச்சி அடைகிறோம், தாழ்மையில் அடிமையை நோக்கி பார்த்தீரே, உயர்த்தி மகிழ்ந்தீரே, ஒரு கோடி சோத்திரமே, உயர்த்தி மகிழ்ந்தீரே, ஒரு கோடி சோத்திரமே. யோசேப்பு சொப்பனத்தில் தேவதூதரை எச்சரிக்கப்படுது. பயப்படாதே, உன்னை மீட்டு கொண்டே, எனக்கே நீ சொந்த, பெயரிட்டு நான் உன்னை அழைத்தே, எனக்கே நீ சொந்தம். யோசேப்பும் மரியாளும் பெத்லகேமிலே சத்திரக்காரன் வீட்டுக்கு போகிறார்கள். சத்திரக்காரரையா தங்கையிடம் தருவே, என் மனைவி கர்ப்பத்தினா வேதனை படுகிறாளே, இடம் தந்தால் தங்கிடுவோம், இடம் தந்தால் தங்கிடுவோம், இடம் தந்தால் தங்கிடுவோம். சத்திரக்காரரையா தங்கையிடம் தருவே. வந்துட்டியா? சரிம்மா. ஏசு மானிட அந்த பாட்டு எங்கே மாறுது? ஏசு மானிடான பிறந்தார், ஏசு மானிடான பிறந்தார். அதான் கிறிஸ்து பிறந்த நற்செய்தி மேய்ப்பர்களுக்கு அறிவிக்கப்படுகிறது. இயேசு மானிடராய் பிறந்தார், இந்த லோகத்தை மீட்டிடவே, இறைவன் ஒளியா இருளில் உதித்தார், இந்த நற்செய்தி சாற்றிடுவோம், இறைவன் ஒளியா இருளில் உதித்தார், இந்த நற்செய்தி சாற்றிடுவோம். மேய்ப்பர்கள் ராவினிலே தங்கள் மந்தையை காத்திருக்க, தூதர்கள் ஆயத்தமே வானசாஸ்திரிகள் பணிந்தனரே, இயேசு மானிடராய் பிறந்தார், இந்த லோகத்தை மீட்டிடவே, இறைவன் ஒளியாய் இருளில் உதித்தார், இந்த நற்செய்தி சாற்றிடுவோம். அடுத்து மேய்ப்பரமா? அப்போ இது ஒன்று பாடிருக்கலாமே, மாட்டு தொழுவம் பாட்டா? மாட்டு தொழுவம் பாடுவா? மாட்டு தொழுவத்திலே பரன் முன்னடையில் பிறந்தார், மாட்டு தொழுவத்திலே பரன் முன்னடையில்
பிறந்த செய்தியை நட்சத்திரத்தின் மூலம் அறியப்பட்டு நட்சத்திரத்தை பார்த்து ஏரோதின் வீட்டிற்கு வருகிறார்கள் 3 சாஸ்திரிகள். நாங்கள் 3 நாங்கள் 3 ராஜாக்கள் வீட்டிருந்தோம் வெகு தூரம், காடு மேடு ஓடை தாண்டி நட்சத்திரம் பின்பற்றினோம். ஓ ராவின் ஜோதி நட்சத்திரம், ஆச்சரிய நட்சத்திரம், நீத்தம் வழி காட்டி செல்லும் ஒன்றன் மங்கள வெளிச்சம், பொன்வெள்ளி பவுனும் கொண்டு வந்தேன், பொறுமை உள்ள ராஜாவுக்கே காடு மேடுவோரை தாங்கி நட்சத்திரம் பின்பற்றுவோம். ஓ ராவின் ஜோதி நட்சத்திரம், ஆச்சரிய நட்சத்திரம், நீத்தம் வழி காட்டி செல்லும் உங்கள் மங்கா வெளிச்சம். கடைசியா ஒரு